ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுபிரியா, டாரோட் ரீடர். இன்னைக்கு நம்ம யூனிவர்ஸோட மெசேஜில் இன்னைக்கு ஃபுல் மூன், அதாவது பௌர்ணமி மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பைல் 1, பைல் 2 அண்ட் பைல் 3. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் இன்னைக்கு பௌர்ணமியோட மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். இந்த பர்சன் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பாளி, பயணங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க லைஃப்பில் பிறருக்காக நிறைய அர்ப்பணிப்புகளை இவங்க சந்திச்சிருக்காங்க. இப்போது இவங்களோட எண்ணங்கள்லாம் நிறைவேறுமா, இவங்களோட செயல்கள்லாம் வெற்றி பெறுமா அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். தொழில் இல்லாட்டி வணிகம் இந்த மாதிரி பண்ணி ஜெயிச்சுக்கலாம். ஒரு பெண்களால் உதவிகள் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் முன்னேற்றமும் மேன்மையும் அதிகமாகவே இருக்குது. இயற்கையாகவே இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா பண விஷயத்தை கையாளுறதுல ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. சுவாரஸ்யமும் பரபரப்பும் இருக்கிற காலம். ஸோ கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள்லாம் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கொஞ்சம் நெகட்டிவான நெகட்டிவான தாட்ஸ் வரலாம், இல்லை நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கலாம். எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாட்டி எதிர்மறையான நபர்களோட ஆளுமையினால நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கலாம். அது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் தான், நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமாகவோ இல்லை வேலை விஷயமாகவோ போயிட்டு அதில் ஒரு நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கலாம். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். விலங்குகளை பராமரிப்பாங்க. இவங்க இயற்கையாகவே டாக்ஸு, கேட்டு இந்த மாதிரி வீட்டில் வளர்ப்பாங்க. மீன் இல்லாட்டி பேட்ஸு இந்த மாதிரி பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெட்ஸு வளர்க்குறதுல ரொம்ப அதிகமான ஆர்வம் இருக்கும். சிற்றின்ப நாட்டங்கள் அதிகமாகவே இருக்கும். இது பண்ணுறது, நிறைய டூர் போகிறது, தேட்டர் போகிறது, சிற்றின்ப ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு எடுத்த காரியம் எல்லாமே கூடிய சீக்கிரம் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் மூன் மெசேஜ். பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் மூன் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா த வேர்ல்ட். ஓகேவா, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைவான பர்சன். அதாவது இது போதும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்களுக்கு வேணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ஓகே இதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பர்சன். இவங்களுக்கு அந்த மனசு எப்பயுமே இருக்கும். அதாவது உலக அனுபவத்தால் இவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். பிறரோட அனுபவங்களை கேட்க மாட்டாங்க. இவங்களே நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, இல்லை சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இல்லை இவங்க லைஃப்பில் நிறைய எதிர்மறை தாட்ஸு இல்லாட்டி நிறைய நெகட்டிவ் நடந்திருக்கலாம். இல்லை இவங்க லைஃப்பில் கஷ்டப்பட்டு அது மூலியமாக வர அனுபவத்தினால பிறருக்கும் எடுத்து சொல்லுவாங்க, இல்லை அவங்களோட லைஃப்பை அந்த அனுபவத்தால் கொண்டு போயிட்டுருப்பாங்க. இப்போது இந்த பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் திருமண தடைகள் இருக்குது, இல்லை பணப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, குழந்தை பிறப்பு தடை இல்லாட்டி உயர்கல்வி, ஏதாவது எஜுகேஷன் சம்மந்தமாக படிக்கணும், இல்லை குழந்தை பிறப்பு தாமதமாகிக்கிட்டு இருக்குது, மேரேஜ் கலைன்ஸ் பார்க்குறோம் அமையவே மாட்டேங்குது, இல்லாட்டி தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்களுக்கு, அதே மாதிரி பிஸ்னஸில் லாஸ் இருக்குது, இல்லை எனக்கு மேற்கொண்டு வேறு தொழில் மாற்றம் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் பைல் 2 பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம். கூடிய சீக்கிரம் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ட்ரூ ஆக போகுது. ஒரு நல்ல தொடக்கத்துக்கான நல்ல நேரமும் கூட. இந்த டயத்தில் நீங்கள் எது வேணாலும் நல்ல பிஸ்னஸ் சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமாக, மேரேஜ் சம்மந்தமாக முயற்சி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டு யோகம், ஃபாரின் போவேனா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கும் பைல் 2 சூஸ் பண்ணுறவங்க ஃபாரின் போகிற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அவங்களுக்கு விசா கிடைக்கிறது, ஃபாரின் போகிறது, இல்லை ஃபாரின் ட்ரிப்பு போகிறது, இந்த மாதிரி கூட ஒரு சான்சஸ் அமையும். வெளிநாட்டு போய் படிக்கலாமா, அதெல்லாம் கண்டிப்பாக இன்னொரு 6 மாதத்தில் அயல்நாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இருக்குது.
அடுத்து பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸோட ஃபுல் மூன் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, 3 ஆஃப் பென்டக்கல்ஸ். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சில பண விஷயங்களில் நிறையா ப்ராப்ளமில் இருக்கலாம். இல்லாட்டி தேர்டு ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு பார்ட்டி சுச்சுவேஷன்ஸில் கூட இவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மணி ஓரியன்டாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கூடிய சீக்கிரமாகவே இவங்களுக்கு வந்து சரியாக போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு டீம் ஒர்க்கராக இவங்க இருப்பாங்க. டீம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஒரு காரியத்தையும் இவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. மித்தவங்களுக்கு ஆலோசனை வழங்குறதுல இவங்க ரொம்ப திறமசாலியானவங்க. தொழில் வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் கல்வி படிக்கலாம் அப்படின்னா அதுவுமே சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறவங்களுக்கு, அப்புறம் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த கார்டு பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த காலங்களில் வெளி உலகத்தோட அனுபவத்தினாலேயோ, இல்லை நீங்கள் வந்து இப்போது ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, எனக்கான அங்கீகாரமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களோட அங்கீகாரம் வந்து பிறரால் பேசப்படுற மாதிரி, புகழப்படுற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பண விஷயங்களில் நீங்களாக செல்ஃபாக எதுவும் முடிவெடுக்க வேணாம். மித்தவங்கள்ட்ட கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணும்போது சில ஏமாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டேப்லெட்ஸ் உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவரை மட்டும்தான் நீங்கள் அணுகணும். நீங்களாக செல்ஃபாக மெடிக்கல் இல்லாட்டி நீங்களாக செல்ஃபாக மருந்து சாப்பிட்றது இந்த மாதிரி இந்த காலகட்டங்களில் வந்து கூடவே கூடாது. அது வந்து சைட் எஃபெக்டை வந்து கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. பைல் 3 சூஸ் பண்ணுறவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணி தான் டேப்லெட் சாப்பிட்ணும். வீடு கட்டுறது இல்லாட்டி வீட்டை வந்து புதுப்பிக்கிறது, இல்லை எனக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணணும் என்னோடய வீட்டை, இல்லாட்டி எனக்கு மாடி ஆல்ட்ரேஷன் பண்ணணும், ரூம் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா நல்லா வாஸ்து நிபுணர்களை வச்சு நல்லா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை செஞ்சிங்கன்னா அதுவும் சக்ஸஸ் ஆகும். இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா, என்கிட்ட மணி கொஞ்சம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி வாங்கினா எனக்கு நல்லா இருக்குமானா கண்டிப்பாக வாங்கலாம். அதுவும் உங்களுக்கு இடத்துல போட்டிங்கனாலும் நல்ல லாபங்கள் தரக்கூடிய கார்டு தான். பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா மருத்துவ விஷயங்கள்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மித்தபடி எல்லாமே சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டேரோட் தமிழ்ன்ற சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். லைவ் வந்துட்டுருக்கேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. வந்து பர்சனல் ரீடிங், ஜென்ரல் ரீடிங் எல்லாமே அவைலபிள். இன்றைக்கி ஃபுல் மூன் ப்ரெடிக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு டிஎம்மில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.